கடந்த சில தினங்களுக்கு முன்னால் தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் சங்கம் என்ற அமைப்பிற்கு தமிழ்நாடு பார் கவுன்சில் அனுமதி வழங்கியது. அதனை கண்டிக்கும் வகையில் இன்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்றத்தை புறக்கணித்தனர். மேலும் பார் கவுன்சில் அமைந்துள்ள அலுவலக கட்டிடத்தை முற்றுகையிட முயற்சி செய்தனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஆவின் நுழைவாயிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு வடக்கு வாயில் வழியாக வந்து பார் கவுன்சில் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். போலீசார் தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை தாண்ட முயற்சி செய்தனர் வழக்கறிஞர்கள். இதில் போலீசாருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் தடைகளை தாண்டி பார் கவுன்சில் கட்டிடத்திற்குள் புகுந்த வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனால் அந்த இடம் போர்க்களம் போல காட்சியளித்தது. இதில் என்ன செய்வது என்று தெரியாமல் போலீஸ் அதிகாரிகள் திணறி நின்றார்கள். இதனால் NSC போஸ் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் பால் கனகராஜ், செயலாளர் அறிவழகன், முன்னாள் தலைவர் மோகன கிருஷ்ணன், வேல்முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.